அப்பளம், பெரிய அப்பளம், சின்ன அப்பளம். பாலு பாப்பா பாப்பா தினம் என்ன பார்த்து ஒய் ஒயின்னு ஆறு நடிக்கிறதோட இந்த அப்பளத்தை வாங்கி ருசி பாக்கலாம்ல. பாத்துறேன். கையில காசு வாயில அப்பளம். யார் இவ? காலையில இருந்து ₹1 கூட போனியாங்களே. இந்த லட்சணத்துல உங்க அப்பளத்தை வாங்கி நாங்க வாயில வைக்கணுமோ? மூஞ்சி மோர்கட்டை பாரு. மூஞ்சி அவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னேன். நீ அப்பளம் வாங்குறேன்னு சொல்லி நான் கூட எடு எடு அடி எடுங்க. அப்பா யாட்டோ தப்பிச்சது. நான் தெரியாம தான் கேக்குறேன். மேல அப்பளத்தை வச்சு கீழே பாம்பு வச்சிருக்கியா? யோ என் பழப்ப கெடுத்துறாதயா. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? பாலு பாலு அப்பளம் வாங்கி போனி பண்ணு பாலு. சரி சரி சாம்பிள் கூட பாக்கலாம். அப்பளம் சிறுசா இருக்கு. சூடு பட்டா உப்பிடும். ஏற்கனவே என்ன விட ராக்கெட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் இதை பொறிக்கிறதுக்கு அதை வர வாங்குவாங்களாக்கும். இந்த அப்பளத்திற்கு எண்ணெய் தேவையில்லை, கேஸ் தேவையில்லை. சூடு பட்டாலே உப்பி விடும். அவ்வளவு பேசலாம். பின்ன என்ன நினைச்ச? நெருப்பட்டி இருக்கா? இருக்க. ஒரு குச்சி தானே இருக்கு. அது போதும். கொளுத்தி அப்பளத்துல காட்டு, நீ அசந்துருவ. இந்த கூட மேல ஆன. ஐயோ எவ்வளவு பெருசாகுது. தொடாத, நொறுங்கிடும். புட்டு வாயில போட்டினா தானா கரைஞ்சு உள்ள போயிடும். ஐயோ பிராந்தி கிடைக்கிட்டா சவாரி பிடிக்கலாம்னா இங்கேயும் போட்டு சேட்டாவா? ஐயோ நான் ஒன்னும் சொல்லலாமா? என்ன நானே பினாத்திக்கிறேன். தாய் குளத்தோட மோத முடியுமா? அது என்ன வேர்க்கட்டலையா? சாப்பிடு சாப்பிடு. காந்தி விட அதான் சாப்பிட்டாராம். ஐயோ ராமா என்ன ஆச்சு? ஆயில் தீர்ந்து போச்சு. அதுக்குள்ளேயே ஆயில் தீர்ந்து போச்சு. ஒரு சொட்டு வச்சுனா ஒரு செருப்பால் அடி. வேணாம் வேணாம், ஏன் செருப்பால் நானே அடிச்சுக்கிறேன். என்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்ட வந்தீங்களோ அன்னையில இருந்து பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, எல்லாமே கிடைக்கல. ஆக பொம்பளையாலும் உன் தொழில் அஃபெக்ட் ஆயிடுச்சுங்கிற. அதுல என்ன சந்தேகம்? அத நான் ஈடு கட்டுறேன். இப்படி உனக்கு ஒரு பாட்டு மேல குடுக்கறேன். சரியா பாப்பா? வந்துட்டியா? வராம இருப்பானா? அடங்கொப்புறானே, இது என்ன சர்க்கஸ் பப்பு மாதிரி டிரஸ்? என்ன சொன்னா பப்புனா? அப்பளத்துக்கு மாவு உருட்ட வந்திருக்கானே அப்படின்னு நீ சாதாரண நினைக்காத. ஒரு வருஷமா கஷ்டப்பட்டதுல கிடைச்சது இது. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டியா? ஏ அப்படியா? முதல்ல இந்த டிரஸ் கழட்டு. ஐயோ அசிங்கமா இருக்குமே. அதுக்கு இல்லையா, மாவு பரட்டும் போது அப்பளம் ஊட்டும் போது இந்த டிரஸ் அழுக்கா போயிடும் இல்லையா? அதுக்காக தான் அரை டிராயர் போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அப்பள பழவிய பிடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி அப்படி இப்படி உருட்டினா அப்பளம் அமைஞ்சிருமா? இல்லையா, ரவுண்டா அழகா வரியா போறியா? பாலு இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? குட்டே வர்றியா? வர்றதுல இருக்கேன். ஏறலாமா? தாராளமா ஏறலாம். இப்பதான் புரியுது. பொம்பளை விஷம் போட்டா தான் ஏறணுங்கிறாங்க ஆட்டோவில். நல்ல கிராக்கி அமைக்கிறேன். அப்பா 100 ரூபா வந்துருச்சு. நீங்க சூடற வரைக்கும் சுத்துனீங்களா? நல்லா சுத்தியாச்சு. ஐயோ அப்பா என்ன குளிரு. என் புருஷன் ஒரு குடியார. அவன் புட்டிய தொட்டான்னா அடுத்தபடி அந்த குட்டிய தொடரும். சீக்கிரம் 100 ரூபாய் எடுங்க. குட்டி சும்மா கும்முன்னு இருக்கிய. என்ன குட்டின்னு பேசுறா? நம்பிட்டானா? வம்பா போயிருமே. மாட்டிக்கிட்டோமா?
காசு குடியா, சீக்கிரம் வீட்டு போனோம். ஆ, காசா? கையடியா, என்ன காசு கொடுக்காம கைய போடுற? ஆ, வாடி. ஏய், கருப்பா இருந்தாலும் கட்டளை நீ. ஓடி குடிக்காத, போதை தெரிஞ்சிடும். அது இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. டேய், நீ நினைக்கிற மாதிரி அது இல்லடா. டேய், சொன்னா கேளுடா. டேய், டேய், அத சொன்னா கேளுடா. டேய், டேய். ஐயோ, என்னாச்சு? அத மட்டும் கேட்காத. அடிச்சாங்களா? அடிச்சுட்டாங்க. எங்க அடிச்சாங்க? அத மட்டும் கேட்காத. ஏதாவது ஆச்சா? ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? அத மட்டும் கேட்காத. காயம் எங்க? அத மட்டும் கேட்காத. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், எங்க அடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன், என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அண்ணா, அண்ணா வாங்கண்ணா. எங்கண்ணா போகணும்? பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம ஆட்டோ போலாம்ண்ணா. நான் ஏற மாட்டேனே. என்ன ஆப் சரிச்சு விட்டா போதும். பணம் இல்லையா? பணம் இல்லையா? உனக்கு ஒரு சட்டை, பேண்ட், ஒரு பெட்டு. எந்த பக்கம் போற? எந்த பக்கம்? அந்த பக்கம் ஓடிடு. இந்த பக்கம் போன காலையை விட்டு போனா வந்துட்டாங்க. ஒரு லட்சம் ரூபாய் பரிசு. 1 லட்சமா? இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரெவடி ராஜியை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய். ஐயோ, இந்த பரிசு என்ன கிடைக்கூடாதா? மகனே. மகனே வா. எங்க அப்பா போய் 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி வந்தாரு? அப்பா, அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? இங்கே. சாமி, எங்க இருந்து வரீங்க? இமயமலையில இருந்து இப்பதான் வர்றேன். இமயமலையில இருந்தா? இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க, நீங்க இறங்கி வந்திருக்கீங்க. சாமி, நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, என் ஆட்ட தொழில் ரொம்ப ஆட்டங்கன்னு போச்சு. நீங்க மனசு வச்சா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்ன செய்யணும்? இந்த பேப்பர்ல இருக்கிற எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். மகனே. அப்பனே, ஒரு வேலை செய். என்ன வேலை சாமி? என்னை ஏத்திக்கிட்டு போ. சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் எனக்கு தானே. வாங்க சாமி. சாமி நில்லுங்க, உங்க திருப்பாலும் தரையில படக்கூடாது. சல்பேத்ரா, சல்பேத்ரா, சல்பேத்ரா. சாமி, கோயிலுக்கு தானே போனோம்? தீர்த்த சாலைக்கு. அதுவும் கோயில் தானே நினைக்கேன். இது வேற தீர்த்தம். வேற தீர்த்தமா? இப்போ நான் சொல்றேன். சாமி தெரியாது என்ன? மகனே, மகனே, இந்த இடம் தான். நிறுத்து. இங்க கோயில் இல்லையே. சாமி, என்ன தீர்த்தம் சாமி? ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. சாமி, அது தீர்த்தம் இல்ல, மருந்து சாமி. தெரியும். தினமும் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அவன் என் கையில மட்டும் அவன் கிடைச்சான்னா டிராக்டரை வச்சு ஒரே நசுக்கி போடுவேன். சாமி, ரூபா கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. நான் நிறைய ரூபா வச்சிருக்கேன், நீங்க அப்புறம் கொடுத்தா போதும் சாமி. இப்ப நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சாமி, இந்தாங்க சாமி. 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. சாமி, சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா சாமி? காலையில கூவுது, அது பேர் என்ன? விடிஞ்சு கூவுறது. கோழி சாமி. அந்த பிரியாணி 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. விபச்சாரம், விபச்சாரம், அபச்சாரம், அபச்சாரம். சாமி, நீங்க அதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி. அப்படித்தான் சாப்பிடணும்னு எனக்கு என் சம்சாரம் சொல்லி இருக்கா. சம்சாரம் அது ஆளை கொள்ற மின்சாரம். சாமி, பிரியாணி காசு கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. ஏன்டா நிறைய பணம் இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் கொடுத்தா போதும். மயில் வாகனத்தில் இருக்கு. வாங்க சாமி, மெதுவா வாங்க சாமி, மெதுவா பையன். சாமி, தீர்த்தம் பிரசாதம் ஒரு 200, என் மீட்டர் காசு ஒரு 100, ஆக மொத்தம் 300 கொடுத்துட்டு இந்த ராஜி கம்நாட்டி அவனை பத்தி ரகசியம் சொல்றோம் நீங்களே, சொல்லுங்க சாமி. ஐயோ, நீ வாங்கின சரக்கு குடுக்கற அடியும் பார்த்தா நீ ராஜி கம்நாட்டி தான் இருக்க. வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆமாடா. ஐயோ பாபு, ஐயோ பாப்பா, மாமா, அந்த முனிசாமி 2 இட்லி வையே. வா, வந்துட்டான். அந்த நடுவுல இருக்கானே அவனுக்கு இந்த டீ குடு. கொடுத்துட்டான். வா, வந்துட்டான். என்னங்க இது சின்ன கருப்பன் சொன்னதான் பாப்பா எந்த வேலையும் செய்யும் போல இருக்கு. ஆமா,
ஆமாப்பா, என் பொண்ணு சின்ன கருப்பன் நில்லுன்னா நிக்கும், உட்காருன்னா உட்காரும், எழுந்துருன்னா எழுந்திருக்கும். அவ்வளவு ஏன், ஆக எந்த வேலை சொன்னாலும் அவன் சொன்னாதான் செய்யும். பாப்பா கொடுத்த டீ தேவாமிர்தமா இருக்கு. குடிக்கிறது கடனுக்கு இதுல வர்ணிப்பு வரையா? போடா. யோ நீ வாயா, ஒரு கை குறையுது. காசு இல்ல மாமா. ஏப்பா நீயாவது வாப்பா, ஒரு கை குறையுது. என்கிட்ட தான் நீ கடன் சொல்லுவிய மாமா. என்னடா வர்ற பய போற பயலெல்லாம் மாமாங்கிறீங்க? மாமா பொண்ணை பெத்தவெல்லாம் ஒரு நாளைக்கு மாமா கிட்டே தீரணும். எனது அருமை பாப்பா தேநீர் விடுதியின் அதிபர் சின்ன கருப்பன் அவர்களே, அவரது மாமா நொல்லக்கண் அவர்களே, பாப்பா அவர்களே, இங்கே இட்லியை புட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். வணக்கம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சிறப்பு தேநீரும் என் சகாக்களுக்கு சுமாரான தேநீரும் வேண்டும். பாப்பா மாமா. உன் கை நாள் நேத்து ஒரு டீ போட்டியே, அது இங்க இருக்கு. அதோ குடுறா, இந்தா இத அவனை காட்டு. தாய் குழந்தை. மாமா கால பிடிக்கிறாரு. யோ சாயா, என்னைய திடீர்னு கால்ல விழுந்துட்டான்? இவரு ஒரு பழைய மந்திரி. ஆ. தாய் குலத்தை பார்த்தா கால்ல விழுந்துருவார். எதுக்கு கொலுச கலட்டுறதுக்கா? கால்ல இருந்து ஆரம்பிப்பாரு ஆ. மரியாதைய. யோ எப்ப எந்திரிப்பான்? ஒரு நாள் அவங்க அவனை தூக்கிட்டு போவையா? தூக்குங்கடா. அவனை அந்த பக்கம் போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏன் கூட வாங்க, ரெண்டு வெட்டு வெட்டிக்கலாம். இவன் ஊரை மட்டும் இல்ல நாட்டையே கெடுத்துருவான். பாப்பா பாப்பா பாப்பா. ஏயா இது என்ன கோட்டா? 3 தடவை கூப்பிடுற, என்ன அவன? டீ கடையில டீ தான் கேட்பாங்க, பின்ன என்ன பிராண்டியா கேட்பாங்க? பாப்பா மாமா என்ன கேட்டாரு பாத்தீங்களா? கேட்டேன், அவனுக்கு இருக்கு. தூ, இந்த கூட பாவம் நீ. டீ கடையில வேலை செஞ்சு கையே இப்படி வெந்து போயிருக்குதே, காலம் எப்படி வெந்து போயிருக்கும். இத பாரு, நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை நான் ஜம்முன்னு வச்சுக்கிறேன். ஐயோ மாமா கைய பிடிச்சு இழுக்குறான் பாருங்க மாமா. ஏய் ரப்பர் வாயா, எந்திரா. என்னடா கேட்ட? என்ன கேட்டனா? வீடு காலியா இருந்தா ஒருத்த குடி இருக்க வரத்தான் வருமா? பாப்பா கழுத்து காலியா இருக்குது, நான் தாலி கட்டலாம்னு வந்திருக்கேன். ஏண்டா நான் கட்டிக்க போற பொண்ணு என்ன தைரியத்தை கப்பாடா? என்னது, நீ இந்த பாப்பாவை கட்டிக்க போறியா? ஆமாடா. என்னடா சிரிக்க? என்ன டாவா? ஆமாடா. யார பார்த்து டாங்கற? உன்னதான்டா. சரி போடா. போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். தாலியோட இருப்பா. யாரு? இவதான். பாப்போம். பாப்போம். ஆ. போடா. கத்தாதடா, காது டமார கிழிஞ்சிர போகுது. ஏய் செவுத்து அடிச்சிடாத. பாத்தீங்களா மாமா, வர்றவன் போறவன் எல்லாம் கைய பிடிச்சு இழுத்து தாலி கட்டுறேன்னு சொல்றான். கவலையப்படாத, உனக்காக காட்ட வித்தேன், ஆட்ட வித்தேன், மாட்ட வித்தேன். இப்ப இருக்கிற 10 வீட்டையும் வித்துட்டு வந்துடுறேன். கடையை பத்திரமா பாத்துக்க. இப்ப மங்கா தாடி கடை இட வச்சிருவான். தாலியோட வரேன்.